நீங்கள் லேப் அண்ட் பிசி வச்சுருக்கீங்களா? இந்த 5 ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வேஸ்ட்டுங்க. இங்கே பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 99% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட்கட்டு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த 5 சீக்ரெட்டான ஷார்ட்கட் கீ பார்த்துடலாமா? சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபைல் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம டெலிட் கொடுத்தா வந்து டெலிட் இது டெலிட் ஆகாது. பிசியில் ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கும். இதனால தான் உங்கள் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அடப்பாக இருக்கும். பட்டு உங்களுக்கு ரிகவரிக்கு தேவைப்படும் அப்படின்னா இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா Shift+Delete டெலிட் கொடுத்தீங்கன்னா ரீசைக்கிளே இருக்காது, பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டில் F5 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணவே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. மவுஸில் ஒரு டைம் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாவே அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் மவுஸில் பண்ண தேவையில்ல, F5வே அழிக்குவோங்க. திடீர்னு இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னா உடனே வந்து லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Windows+L அழுத்தினீங்கன்னா உடனே லாக் ஆகிடுங்க. இப்போ யாருமே உங்கள் லேப்லேயும் பிசிலையும் நோண்ட முடியாதுங்க. நீங்கள் கீழே டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இந்த லேப்டாப் ஆப்ஸ் எல்லாம் தேர்றதுக்கு பதிலாக Ctrl+Shift+Escape அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுங்க. அதில் ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப் வந்து ஸ்லோவாக இருக்குது இடத்தெல்லாம் வந்து ஹை ஸ்பீடில் மாறிக்குங்க. இப்போ நிறைய விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து திடீர்னு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா தப்பாக்குதுண்ணா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே மாட்டிப்போம். ரைட்டா சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே Windows+T அழுத்தினீங்கன்னா போதும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு போயிடுங்க. மறுபடியும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த விண்டோஸ் எல்லாமே வந்துடுங்க. இந்த ட்ரிக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. தேங்க்ஸ்ப்பா. உங்களுக்காக கொஞ்சம் ஃபோனஸாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேர்டு வந்து பேக் எவ்வளோ நேரம் அழுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு இப்படி ரொம்ப நேரம் அழுத்துறதுக்கு பதிலாக Ctrl+Backspace அழுத்தினா வேர்ட் பை வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த 5 சீக்ரெட் கீயும் போனஸ் கீயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.